செமிஃபைனலில் செகண்ட் ரவுண்டாக டால்பின் சிசி விசஸ் தீபக் மெமோரியல். இங்கே டால்பின் சிசி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்காங்க. தீபக் மெமோரியல் பேட்டிங் உள்ள வந்துட்டாங்க. பேட்ஸ்மேனாக வழக்கம் போல சிவலி மற்றும் பிரதாப். ஸ்ட்ரைக்கில் சிவலி, நான் ஸ்ட்ரைக்கில் பிரதாப். ஃபர்ஸ்ட் போல் ஸ்டார்ட் நான் சபரி. ஃபர்ஸ்ட் போல் வலைக்கு போட்டாங்க. பெஸ்ட் கால் இங்கே ஒயிட். ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிள் கட். அங்கே ஃபீல்டர் நோ பால் கொடுத்துருக்காங்க. அம்பேர்ஸ் கால் நோ பால். ஃப்ரீ பால். போன பால் ஒரு நோ பால். அங்கே ஸ்டிக்கு நேரம் இருந்தாலும் ஸ்விட்ச் அங்கே சரியான மீட் இல்லை. அதனால் ஸ்டாப். இங்கே ஃபீல்டர் இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் வேணும். ஸ்விட்சுக்கான ட்ரை அங்கே குயிக்காக வந்திருக்கு. டாட் பால். டாட் பால் அங்கே இன்சைடு நல்லா ஸ்டாப். இங்கே கீப்பர். டாட் பால். பேக் டு பேக் டாட்டா மாதிரி இருக்குது ரெண்டு பாலுமே. இறங்கி போய் இன்சைடு நல்ல கேட்சுங்க. கையிலே உட்காந்துருக்கு. ஒன்றும் இங்கே விக்கெட். இங்கே சிவலி தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. ஹாலக் சிவலி. கர்ணா ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் மூர். ஸ்விட்சுக்கான ட்ரை குயிக்காக வந்திருக்கு. டாட் பால். பெல் பவுலிங் சபரி. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். இறங்கி போனாங்க ஸ்டெப் அவுட் பண்ணி. அங்கே சரியான மீட் இல்லை. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். சிங்கிள் தான் கிடைக்கும். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க சபரி. 5 ரன் ஆடி இருக்காங்க தீபக் மெமோரியல். மீதமுள்ள 5 ஓவருக்கு இந்த ஓவர் பவர் பிளே என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சக்தி. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் நல்லா இருந்து பிடிச்சாங்க. குயிக் அந்த டாட் பால். வெல் பவுலிங் சக்தி. மொதல் பாலே டாட் பால் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கான்ஃபிடன்ட் கொடுக்கும். கண்டிப்பாக பாலும் இருக்குது. செகண்ட் பால் இறங்கி போனாங்க ஸ்டெப் அப் பண்ணி. அங்கே ரீசன்ட் பிளே. அங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். டாட் பால் ஸ்விட்சில் அங்கே நல்ல டெக்கன். பேட்டில் பட்டிருக்கான்னு பார்ப்போம். லெக் பை. டாட் பால். நல்ல ராப் டேக்கர். அங்கே கேப்பில் பிளேஸ் இருக்குது. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். பவர் பிளே மூலிமா இங்கே பவுண்ட்ரி. இங்கே பிரதாப் நம்ம எடுத்து வர மொதல் பவுண்ட்ரி. வெல் பேட்டிங் பிரதாப். ஃபர்ஸ்ட் மூர் நல்ல ராப் டூ. அதே திசையில் இந்த தடவை பவுண்ட்ரி. பேக் டு பேக் 2 பவுண்ட்ரியை அதே டைரக்ஷனில் பதிவு பண்ணியிருக்காங்க பிரதாப். வெல் பேட்டிங் பிரதாப். ஃபர்ஸ்ட் மூர் வலைக்கு போட்டாங்க. உள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. அம்பேஸ் கால் இங்கே ஒயிட். ஃபர்ஸ்ட் மூர் ஏறி அங்கே கவர்ஸ் திசையில் கைக்கு பேருக்கு. சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க சக்தி. 16 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து தீபக் மெமோரியல். போட்டு ஸ்டார்ட் சபரி. அவருக்கான செகண்ட் ஓவர். ட்ரை அங்கே குயிக்காக வந்திருக்கு. டாட் பால். செகண்ட் பால் குறுக்க போனாங்க. லெக் பை. நல்ல ஸ்டாப்பிங்க ஃபீல்டர். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். தேர்ட் ஒன் டாஸாக கனெக்ட் பண்ணி எடுத்தாங்க. யாக்கரை அங்கே ஃபீல்டர் ரமேஷ். நல்ல ஸ்டாப். நல்ல த்ரோவான்னு பார்ப்போம். இங்கே 2 மாதிரி இருக்குது. ஈஸி டூ. ஃபோர்த் பால் ஸ்விட்சுக்கான ட்ரை. டாஸ் பால். அங்கே ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. சக்தி கைக்கு. இங்கே கர்ணா தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. ஹால கர்ணா. பேட்ஸ்மேனா அஜித் ஸ்ட்ரைக்கில். உடச்சி போட்ட பந்து நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. இங்கே டாட் பால். ஸ்டார்ட்லேருந்து வந்து நல்ல ஒரு அப் டூ. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட. சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க சபரி. பவர் பிளேவும் நல்லா போட்டு கொடுத்து தனக்கான செகண்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க சபரி. 20 ரன் அடிக்காங்க 2 விக்கெட்லேருந்து. சரவணன் போட்டு ஃபர்ஸ்ட் பால் நல்லா லென்த் பிடிச்சாங்க. நேத்தி வெயிட் பண்ணி அங்கே 6. இங்கே அஜித் பேட்லேருந்து வரும்போது 6 இந்த இன்னிங்ஸில். வெல் பேட்டிங் அஜித். செகண்ட் பால் அந்த ஒருத்தர் பந்து வச்சு அங்கே டாட் பால். 6க்கு அப்புறம் ஒரு பால் டாட்டா மாற்றிருக்காங்க. இங்கே சரவணன். தேர்ட் ஒன் மாட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். அங்கே நல்லா ஸ்டாப். அங்கே ஃபீல்டர் இங்கே 2 கிடைக்குமா? இல்லை. சிங்கிள். பால் தப்பான பால். இங்கே பனிஷ் பண்ண பார்த்தாங்க. பேட்டில் படலை. இங்கே ஃபோர்த் பால் வலிக்கு போட்டாங்க. சுவிட்சுக்கான ட்ரை. அங்கே பாடியில் போட்டு அங்கே வந்துருக்கு. அங்கே மேலே போட்டு போயிருக்கு. டாட் பால். லாஸ்ட் 2 வேலைக்கு போடப்பட்ட பந்து இங்கே ஸ்டிக்கு மேலே வந்துச்சான்னு பார்ப்போம். டாட் பால். லாஸ்ட் 1 மோர்.
தலைக்கு போட்ட பந்து இங்கே ஒயிட். தலைக்கு போடப்பட்ட பந்து இந்த தடவை கரெக்டாக மனிஷ் பண்ணிட்டாங்க. 6 பிரதாப் பேட்டில் வர முதல் 6 பேட்டிங் பிரதாப். 5th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கார்த்திக். ஃபர்ஸ்ட் போல் அதனால் இந்த பிடிச்சாங்க ஸ்லாட்டில். அங்கே லைனை தாண்டி இருக்கு. அங்கே 6 அங்கே அஜித் பேட்டில் வர 2வது 6 வேல் பேட்டிங் அஜித். செகண்ட் போல் நல்ல ஒரு அப் டூ. அங்கே நெத்தி இந்த தடவை 6 ஆன் பார்ப்போம். 6 பெரிய 6 இங்கே பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க. குயிக் அஜித் பேட்டில் இருந்து ஸ்கோர் டக்குன்னு நின்னாலும் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே அஜித் வேல் பேட்டிங் போல் குறுக்க இந்த தடவை பிளாட்டா. அங்கே 6 இங்கே ஹேட்ரிக் 6 பதிவு பண்ணியிருக்காங்க. அஜித் வேல் பேட்டிங் அஜித். 4th போல் அடிச்சு போட்டாங்க. இந்த தடவை டாப் மாற்றிருக்காங்க. விக்கெட் இங்கே ஹேட்ரிக் 6 பதிவு பண்ணாலும் அதுக்கு அடுத்த பாலே இங்கே விக்கெட்டை மாற்றிருக்காங்க. தீபக் வெல் பவுலிங். தீபக் சொன்னா ஏபிடி முத்துப்பாண்டி. லாஸ்ட் 2 ஷாட்டில் இருந்த பந்து நெத்தி அங்கே கேட்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்ல டேக்கன் சபரி. விக்கெட் வந்தால் முதல் பாலே தன்னோட விக்கெட் வெளியே போகிறாங்க. முத்துப்பாண்டி ஹார்ட்லைக் முத்துப்பாண்டி. லாஸ்ட் 1 ஓவர் ஸ்லாட் அந்த பந்து ஃப்ளாட்டா. அங்கே நல்ல டேக்கனுங்க சபரி. இங்கே பேக் டு பேக் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து கொடுக்காங்க. அங்கே ஹாட்ரிக் 6 பதிவு பண்ணாலும் ஹாட்ரிக் விக்கெட்டாக மாற்றிருக்காங்க. அங்கே கார்த்தி வெல் பவுலிங். கார்த்தி இந்த விக்கெட் மேட்ச் ஆயிருக்குமான்னு பார்ப்போம். ஃபைனல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் நந்தா ஏறி போனாங்க. அங்கே ஃபீல்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தீபக் மற்றும் கார்த்தி. ஸ்ட்ரைக்கில் ரமேஷ் மற்றும் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். நியூ பேட்ஸ்மேன் 1 டவுன் பேட்ஸ்மேனா சின்ராஸ். செகண்ட் போல் அங்கே கவர்ஸில் பவுண்டரி எடுத்து வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பால் டிராவல் ஆகிருக்காங்க. பவுண்டரி போயிருக்கு. இங்கே வந்த மொதல் பாலே சின்ராஸ் பேட்லேருந்து மொதல் பவுண்டரி எடுத்து வந்திருக்காங்க. வெல் பேட்டிங் சின்ராஸ். தேர்ட் போல் அங்கே சென்ட்ரல் பிளே. அங்கே ஃபில்லர் பாலா கேட்சர் முடியுமான்னு பார்ப்போம். கேட்சர் முடியல. கேப்பில் பிளேஸ் ஆயிருக்கு. 2 ரன் கால் பண்ணி போயிருக்காங்க. ஈஸி 2. 4th போல் நல்லா இருந்த பிடிச்சாங்க. இந்த தடவை கேட்சர் முடியுமான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் இங்கே பிரதாப். இங்கே கீப்பரே ஓடி போய் எடுத்திருக்காங்க. விக்கெட் இங்கே முக்கியமான விக்கெட் வெளியே போகுது. சின்ராஸோட விக்கெட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நந்தா. 1 நல்லா இருந்த பிடிச்சாங்க. கேப்பில் பிளேஸ் ஆயிருக்கு. அடி போகிறாங்க. கண்டிப்பாக 2 கிடைக்கும். ஈஸி 2. லாஸ்ட் 1 ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் போல் சென்ட்ரல் பிளே. அங்கே ஃபீல்டர் இருக்காருனா நல்ல டேக்கன் விக்கெட். இங்கே நந்தா தன்னோட இருந்து வெளியே போகிறாங்க. வந்த வேகத்துக்கு அல்லக் நந்தா இவருக்கு 8 ரன் அடிக்காங்க. டால்பின் சிசி 3 என்ற விகிதத்தில் ரன் தேவைப்படுகிறது. தீபக் மெமோரியல் அணியினர் தினேஷ். செகண்ட் ஓவர் போல் நல்லா இருந்து பிடிச்சாங்க. நல்ல ஒரு அப் டூ. அங்கே ஃபீல்டர் சரவணா நல்ல ஸ்டாப்பும் கூட. சிங்கிள். செகண்ட் போல் நல்லா இருந்து பிடிச்சாங்க. அவன் விலகி போன மாதிரி இருக்கு. ஒயிட் பவுண்டரி குறுக்க. இந்த தடவை கிளாசிக் அரேஞ்ச் பார்க்க 6 பார்ப்போம். 6 இந்த நேரத்தில் தேர்ட் போல் இந்த தடவை நல்லா இருந்து பிடிச்சாங்க. டாட் பால் சிறந்த பந்து வீச்சு. 4th போல் சுவிட்சிற்கான ட்ரை. அங்கே சரியான மீட் இல்லை. ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் கூட. இங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். ஃபர்ஸ்ட் மூவ் நல்லா இருந்து பிடிச்சாங்க. டாட் பால் வெல் பவுலிங் தினேஷ். இந்த தடவை டாப் ஐச் ஆயிருக்கு. லெஃப்டிக்கு மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன். காட்டன் போல் வெல் பவுலிங் தினேஷ். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் விஜய் தனக்கா. செகண்ட் ஓவர். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் போல் இறங்கி போனாங்க. நல்ல த்ரில் பந்து வச்சுங்க. டாட் பால் பேட்ஸ்கால் இங்கே ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் போன பால் ஒரு ஒயிட். நல்லா இருந்து பிடிச்சாங்க. பாக்ஸில் ஏறி போனாங்க பேட்ஸ்மேன். இங்கே ஒயிட் கொடுக்க மாட்டாங்க. டாட் பால். செகண்ட் ஒன் ஏஜ் இருந்திருக்கு. இங்கே பின்னாடி குரு ஸ்டாப் கூட. அங்கே சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள்.
கையில் படம் தேர்ட் பால் பிச்சிற்கான ட்ரை சரியான மீட் இருந்திருக்கு. அங்கே 6 சக்தி பேட்லேருந்து வரும் போது 6 வேல் பேட்டிங் சக்தி. அந்த பந்து ஃபோர்த் ஒன் குறுக்க போனாங்க. நல்லா இருந்தபடிதாங்க இங்கே விஜய் டாட் பால். டாட் பால் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் சிறப்பாக கலப்பு அங்கே ஏஜ் இருந்திருக்கு. நல்ல டெக்கன் விக்கெட். இந்த விக்கெட்டோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க. விஜய் போறாங்க. ஓவருக்கு 26 ஆடி இருக்காங்க டால்பின் சிசி. தேர்ட் ஓவர் போட்டு சட்டுனா ஃபோர்த் ஓவர் போட்டு சட்டுனா ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சக்தி. ஸ்லாட்டில் இருந்த பந்து குறுக்க அங்கே 6 பார்ப்போம். முதல் ஷாட் கிடைத்து விட்டது. பெரிய 6 இங்கே மொதல் பாலே 6 மாற்றிருக்காங்க. சக்தி பேட்டில் வரும்போது 6 வேல் பேட்டிங் சக்தி. இந்த ஓவர் நெத்தியில் அடித்தாங்க. செகண்ட் பால் அடிச்சு போட்ட பந்து அங்கே பனிஷ் பண்ணிட்டாங்க. அங்கே 6 முக்கியமான இடத்துல ஸ்கோரை எடுத்து வந்திருக்காங்க சக்தி. வேல் பேட்டிங் சக்தி இங்கே பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க. கிளே நீ கமிட்டி தான் வேமா போய் பந்து போற கிளே. தேர்ட் பால் இங்கே ஸ்ட்ரைக்கில் சக்தி பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முத்து பண்ணி வந்திருக்காங்க. மேட்சோட சத்தத்தை கையில் எடுத்து ஸ்லாட்டில் இருந்த பந்து இந்த தடவை அங்கே 6 இங்கே ஹாட்ரிக்கார பதிவு பண்ணியிருக்காங்க. முக்கியமான நேரத்தில் சக்தி பேட்டில் இருந்து வந்துருக்கு. வேல் பேட்டிங் சக்தி இங்கே எந்த நேரத்தில் எப்படி மேட்ச் எடுத்துகிட்டு போகணுமோ அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபோர்த் பால் இந்த தடவை ஏஜ் இருந்துச்சு. நல்ல டேக்கா நீங்கள் விக்கெட்டுங்க. இந்த கேட்ச் தான் மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக. கஷ்டப்பட்டு இந்த கேட்சை பிடிச்சாங்க. பிரதாப் 3 அடித்த பேட்ஸ்மேன் விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துட்டாங்க இந்த தடவை பிரதாப். 14க்கு 18 ஆடணும். இங்கே ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. லாஸ்ட் மூவ் குயிக்காக போட்டாங்க. பேக்ஸில் டாட் பால். லாஸ்ட் மூவ் போட்டு லாஸ்ட் பால் விலைக்கு போனாங்க. ஏஜ் இருந்திருக்கு. இங்கே நல்ல ஸ்டாப். டைரக்டான ட்ரை டாட் பால். இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க முத்துப்பாண்டி. ஓவருக்கு 44 அடிக்காங்க. மீதமுள்ள 12க்கு 18 ஆடுறோம். மேட்ச் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே ஸ்ட்ரைக்கில் சபரி இருக்காங்க. சட்னா பிரதாப் மீதமுள்ள 12க்கு 18 ஆடுறோம். மேட்சோட சட்டை கையில் எடுத்திருக்காங்க பிரதாப். இந்த ஓவர் தான் மேட்ச் ஓவர் கண்டிப்பாக. லாஸ்ட் பால் இங்கே விலைக்கு போட்டாங்க. ஒயிட் ஃபர்ஸ்ட் பால் 3 குறுக்க போனாங்க. அங்கே கேப்பில் பிளேஸ் ஆயிருக்கு. ஃபீல்டர் சரவணா நல்ல ஃபீல்டர் இருக்காங்க. நல்ல த்ரோவாக தான் அடிப்பாங்க கண்டிப்பாக. நல்ல த்ரோவும் கூட. இங்கே சிங்கிள். செகண்ட் பால் பேட்டில் இருந்த வந்து குயிக்காக வந்துருக்கு. டாட் பால். தேர்ட் பால் விலைக்கு போட்டாங்க. நல்ல கட்டாக இருங்க. லெக் பி மூலியமாக டைரக்ட் ஹிட்டிங் மிஸ் ஆயிருக்கு. இங்கே ஸ்ட்ரைக்கும் மாறி இருக்காங்க. சிங்கிள். ஃபோர்த் பால் குறுக்க போனாங்க. டாட் பால். நல்லா இருந்த படிச்சாங்க பிரதாப். டாட் பால். லாஸ்ட் மூவ் ஸ்லாட்டில் இருந்த பந்து உச்சி பந்தா மாறி இருக்கு. அங்கே ஃபீல்டர் 2 பேரும் சேர்ந்து கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. 2வது மாறி இருக்கு. ஈஸி டூ. லாஸ்ட் ஒன் மோர். ஸ்டார்ட் அந்த பந்து ஏஜ் இருக்கு. அங்கே தட்டி விட்டு பிடிக்க பார்த்தாங்க. மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே சிங்கிள். ஸ்ட்ரைக்கும் மாறி வச்சிருக்காங்க சபரிக்கு. 9 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 6க்கு 12 ஆடணும். இங்கே மேட்சோட சட்டத்து கையில் யார் எடுக்கிறான்னு பார்ப்போம். குரு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கில் ஒரே ஒரு ஹிட்டர் சபரி மட்டும் தான் இருக்காங்க. இந்த மேட்சை யார் எப்படி மாத்திரா பார்ப்போம். இங்கே டுஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கடைசி பால் வரைக்கும் கூட மேட்ச் போகலாம் கண்டிப்பாக. இந்த கையில் எடுத்துட்டாங்க குரு. 6க்கு 12 இடத்துல. 6th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சபரி. ஃபர்ஸ்ட் பால் மேட்ச் பால். ஸ்லாட்டில் இருந்த பந்து நல்ல ஸ்டாப். இங்கே பிரதாப். டாட் பால். தொடர்ந்து வாய்ப்புகள். செகண்ட் ஒன் விட்டடிக்க பார்த்தாங்க. குயிக் வந்துருக்கு. டாட் பால். பேக் டு பேக் 2 பாலுமே டாட்டா மாற்றிருக்காங்க. மேட்ச் ஓவரில் குரு. 4க்கு 12 இந்த பால் மேட்ச் பால்.
மிடில் காலில் பட்டிருக்கு லெக் பை. இங்கே டாட்டாவும் மாதிரி இருக்குது. டாட் பால் 3க்கு 12 ஆடணும். வேலைக்கு போட்ட பந்து அம்பேர் கால். அங்கே ஒயிட் காம்பாங்க. கண்டிப்பாக ஒயிட். விட்டு அடிக்க பார்த்தாங்க. டாட் பால் மாதிரி இருக்குது. டாட் பால் 2க்கு 2 பேர் செட் ஆடி ஆகணும் கண்டிப்பாக. ஸ்டேக்கில் சபரி இங்கே தப்பிச்சிருக்காங்க குரு. இங்கே நல்லா ஸ்டாப்புங்க அங்கே தினேஷ். டாட் பால் மீதமில் 1க்கு 11 எடுத்துட்டாங்க. இங்கே மேட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க திபக் மெமோரியல். நல்ல ஸ்டப் கொடுத்து மேலே வந்தாங்க இங்கே டால்பின்ஸ். மேட்ச் 1 பை திபக் மெமோரியல்.